வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின தரமான சம்பவம் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் 6வது வாரத்தோட கேப்டனாக யார் வந்திருக்காங்க அப்படி அப்டேட். யார் வந்திருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக காலையில் ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க. விஜய் பார்வதியை வந்து காட்டு முன்னாடித்தனமாக வந்துட்டு தள்ளி விட்டுருப்பாரு. அப்பயே வந்து அவங்க அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்டையும், அதாவது சபரிக்கிட்டையும் திவ்யாக்கிட்டே ரெண்டு பாட்டில் இருக்கும். ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்துட்டு ரவுண்டில் போகும்போது திவ்யாவை தோக்கடிச்சு சபரி தான் வந்து பிக் பாஸ் வீட்டோட 6வது வாரத்தோட கேப்டனாக வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது வந்து எனக்கு உண்மையிலே பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பெருசாலாம் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீராப்போ வந்துட்டு இங்கே விஜய் பார்வதி கிட்ட காட்டின மாதிரி வேறு யாருக்குன்னா காட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா காட்டவும் மாட்டார். தங்கச்சி அது இதுன்னு சொல்லுவார். அனாதை குழந்தைகள் நான் தத்தெடுக்கிறேன்னு சொல்லுவார். பெண் குழந்தைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் ஒரு பெண் கண்டஸ்டன்ட் கிட்ட எப்படி வந்து பிஹேவ் பண்ணுன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒரு நபர் தான் இந்த சபரி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா காலை வந்து இவர் ஷூ போட்டிருக்காரு, அந்த பொண்ணு ஷூ போடலை. அப்படின்போது காலை மிதிக்கிறது கிளியராக தெரியுது. அந்த பொண்ணு வழியில் கத்துது, தள்ளுது. ஆனால் அதுக்கு ஒரு சாரி கூட கேட்காம அதுவும் வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணு விழுந்த வேகத்தில் அந்த பக்கம் 2 பேர் இருக்காங்க, 2 பேர் மேலே விழுறாங்க. அப்புறமும் வந்து சாரி கை காமிக்கிறது எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ஏதோ என்ன சொல்கிறது, ஒரு ரவுடி மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாரு. இவருக்கெலாம் வந்து அந்த கேப்டன்ஷிப் இந்த மாதிரி வந்துட்டு காட்டு முராண்டித்தனமாக வின் பண்ணி அந்த கேப்டன்ஷிப்பை ஒழுங்காக பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இவர் கண்டிப்பாக இந்த பாரபட்சமாக பண்ணுற விஷயங்கள், ஜால்ரா பண்ணுற விஷயங்கள், குறிப்பாக வந்துட்டு பிரஜனு, கனி, எஃப்ஜே இவங்களுக்கெல்லாம் சொம்படிக்கிற விஷயங்கள் தான் பண்ண போகிறாரு. சரி, ஓகே, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்கள். இந்த வாரம் நம்ம சபரி தான் வந்து கேப்டனாக வந்திருக்காரு. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாரம் எப்படி போகுன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.